வேதம் சொல்லுது, ஆதியில் மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் விழுந்து போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். அதனுடைய சம்பளம் மரணம் வந்துட்டு, மரணம் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டதான். இதை நம்புறதுக்கு மக்களுக்கு மனசு இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதி எல்லாரையும் நீதிமான் ஆக்குங்கிறத மட்டும் நம்புறதுக்கு மக்களுக்கு முடியலை. மதவாத ஊழியக்காரங்களுக்கு அப்படி கடுப்பாகுது. ஏசப்போன்னு ஆசீர்வதிப்பான்னா கோவம் வருது. ஒன்றும் பிரச்சனை, நீ உன்னுடைய செயலின் அடிப்படையில் அல்ல, அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம் தான் அப்படின்னா நம்ப மாட்டேன்ற. உன்னை எப்படி இருந்தாலும் தூக்கி எடுப்பார், எப்படி இருந்தாலும் உன்னை ரசிப்பார், எப்படி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா கோவம் வருது. ஆனால் அவங்க சாட்சி சொல்லும்போது, நான்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி தெரியுமா, ஆனால் அப்பா கர்த்தர் கிருபையாக என்னை ரட்சித்திருக்கிறார், இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், அல்லேலூயா அப்படின்றாய். அப்போ பாருங்கள், என்னை எப்படி இருந்தாலும் ரட்சிப்பார், ஆனால் ஒன்றும் ரட்சிக்க மாட்டார். ஆமாம், நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உனக்கு உண்டு. ஆனால் நான் அப்படி கிடையாது, என்னென்ன மன்னிச்சிட்டார், இது என்ன ஏன் நியாயம்? இதை சொன்னால் மதவாத கும்பலுக்கு அப்படி கப்பான்னு எரியும். சரிங்களா? நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, சரியான சத்தியத்தை கேட்குற, அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்.